Abby aspirants, welcome to my channel Crack CS IT with Divya. நீங்க எல்லாருமே கிளாஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? எஸ், சண்டேல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். திஸ் இஸ் a 50 days schedule. I already informed you before. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்கெடியூல் ஃபுல்லாவே ஒவ்வொரு டேயிலும் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போறோம், எவ்வளோ டேஸ் லைவ் இருக்கு, எவ்வளோ ரெக்கார்டட் இருக்கு, ஃபுல்லாவே வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் த ஸ்கெடியூல் இது என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும், இந்த கிளாஸஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணுங்கிறதும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஓகே ஓகே ஸோ திஸ் இஸ் அவர் பிளான். ஓகே, அவர் கிளாஸ் ஸ்கெடியூல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 20th. நம்ம சண்டே ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஃபர்ஸ்டே சொல்றேன், நான் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டாங்க. லைக் எனக்கு பர்சனல் மெசேஜஸும் வந்தது. லைக் மெஜாரிட்டி 50% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோர் தேன் 50% ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து சாட்டர்டே சண்டே வந்து கன்வீனியண்டா இருக்குங்கிற மாதிரி மெசேஜ் வந்தது. ஸோ அதனால நான் வந்து என்னோட கம்ப்ளீட் ஸ்கெடியூலே மாத்திட்டேன். முன்னாடி நாம போட்டும்போது வந்து சாட்டர்டே சண்டே கிளாஸ் இல்லங்கிற மாதிரி தான் வச்சிருந்தேன். பட் ஆஸ் பர் த ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே கண்டிப்பா கிளாஸ் எடுப்பேன், லைவ் கிளாஸ் எடுப்பேன். அந்த டைமிங் வந்து 1:30 to 3 o'clock, மேபி 3:30, 2 hours கிளாஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து பிளான் ஃபார் த சாட்டர்டே அண்ட் சண்டே. அண்ட் அதர் டேஸ் டைமிங் வந்து நான் அப்புறம் சொல்றேன். ஓகே, ஸோ எந்த கிளாஸ் இருக்கோ அதோட முன்னாடி வீடியோவில் சொல்லுவேன். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்றது வெப் டெவலப்மெண்ட்ல இருந்து 2 கிளாஸஸ் தான் வெப் டெவலப்மெண்ட் இருக்கு. இது வந்து இருக்கிறதுலே ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஆனா நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க வேண்டியதா இருக்கு, எஸ்பெஷலி இந்த ஃப்ரம் த சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, இந்த ரெண்டுல இருந்துமே வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம். மற்றபடி எல்லாமே ஈஸி தான். சிஎஸ்எஸ் அண்ட் ஜேஎஸ் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிடுவேன் இந்த போத் 2 கிளாஸஸ். ஓகே, தென் பைத்தன் அதே சேம் டைம்லயே நம்ம பைத்தன் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, மண்டே அண்ட் வெனஸ்டே உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் கிடைச்சிரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 2 days கிளாஸ் இல்லை. அதுக்கப்புறம் சிஓஏல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சிஓஏ வந்து 5 days அலோகேட் பண்ணியிருக்கேன். 5மே வந்து லைவா தான் வச்சிருக்கேன். ஓகே, ஏன் 5 days அப்படின்னா வந்து நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய பேருக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அது பிளஸ் சிஓஏ கான்செப்ட்ஸ், இந்த என்ன சொல்றது, கேஷ் மெமரி அண்ட் மெமரி ஹைரார்கி எவ்ரிதிங் வந்து நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம் வித் கொஸ்டின்ஸ். ஓகே, ஆனா வந்து இதோட அட்வான்டேஜ் என்னன்னா பைப்லைனிங்கிற கான்செப்ட் வந்து உங்களோட சிலபஸில் இல்ல. பைப்லைனிங் இருக்கு அப்படின்னா வந்து 1 day அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருந்துக்க வேணும். ஆனா வந்து பைப்லைனிங் கான்செப்ட் இல்ல. ஓகே, அதுக்கப்புறம் இந்த சிஓஏ நடத்திட்டு இருக்கும் போதே வந்து நம்ம பைத்தன் வந்து இங்க லைவா போகும், சைட்ல போகும். சண்டே வந்து பைத்தன் இருக்கு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் சிஓஏ முடிச்சுட்டு நம்ம ஆஃப்டர் 5 days. ஓகே, ஸோ இங்க வந்து உங்களுக்கு பைத்தன், சிஓஏ அண்ட் வெப் டெவலப்மெண்ட் 3 சப்ஜெக்ட்ஸும் இந்த டேட்ல வந்து ஓவர் ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் வித் C++. இது ரெண்டுமே பார்ப்போம். ஓகே, ஸோ வெனஸ்டே டிஎஸ், தென் நெக்ஸ்ட் டே C++ அந்த மாதிரி போவோம். ஓகே, ஸோ இந்த 2 சப்ஜெக்ட் முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த சப்ஜெக்ட் எடுப்போம். அது மாதிரி ஓகே, பேரலி வந்து நம்ம 2 சப்ஜெக்ட் எடுப்போம். ஓகே, ஸோ இந்த C++ எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்டடா கொடுப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு லைவும் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து லைவ்லும் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ வந்து டிஎஸ் அல்கோக்கு வந்து 5 days செட் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ரோக்ராமிங்க்கு வந்து 4 days இஸ் இனஃப். 4 or 3 days ஐ திங்க். எஸ், ப்ரோக்ராமிங் ரெக்கார்டட் கிளாஸஸ் 2, ப்ரோக்ராமிங் லைவ் டெஸ்ட். ஓகே, 4 கிளாஸஸ் இருக்கு. ஓகே, ப்ரோக்ராமிங் வித் C++ 4 கிளாஸஸ் இருக்கு. அப்புறம் வந்து ஓஎஸ் வந்து எனக்கு நிறைய மெசேஜ் வந்தது. உங்களுக்கு ஸ்கெடியூலிங் அந்த இதுல எல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ நியூமரிக்கல் எல்லாம் நல்லா பார்க்கணுங்கிற மாதிரி எல்லாம் மெசேஜ் வந்தது. ஓகே, ஸோ ஓஎஸ்க்கு வந்து 5 days நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த ஓஎஸ் பார்க்கும்போதே வந்துட்டு இடையிலாம் வந்து உங்களுக்கு PHP அண்ட் MySQLோட ரெக்கார்டட் கிளாஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த PHP வந்து ஓரளவுக்கு நம்ம ரெக்கார்டில் கவர் பண்ணும்போது நான் வந்து லைவுக்கு வருவேன். லைவ்ல வந்து PHP இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எதிர்பார்க்க வேண்டிய எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ பேரலி நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் OS அண்ட் PHP அண்ட் SQL வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ PHPக்கு வந்து டோட்டல் 4 கிளாஸஸ் தான் அலோகேட் பண்ணியிருக்கேன். ஓகே, 2 ரெக்கார்டட் அண்ட் 2 லைவ் கிளாஸஸ். ஓகே, இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட சிஎன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிஎன் வந்து சப்நெட்டிங் டாபிக் வந்து சப்நெட்டிங் கான்செப்ட்ஸ் இருக்குல்ல,
அது வந்து ஆக்சுவலி ஈஸி தான். பட் நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் இருக்கிற ஒரு கான்செப்ட். ஆனா இந்த கான்செப்ட் இந்த பார்ட் வந்து சிலபஸ்ல கிடையாது. நீங்களும் செக் பண்ணிட்டு சொல்லுங்க உங்களோட சஜஷன். உங்களுக்கு இந்த இது இல்லாம தான் என்னோட ஆஸ் பர் மை நாலேஜ் சப்நெட்டிங் இல்ல. பட் உங்களோட இது உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் வந்து போடலாம். ஓகே. சப்நெட்டிங் இல்லாததுனால நான் வந்து ஆக்சுவலி 4 டேஸ் தான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அலோகேட் பண்ணியிருக்கேன். ஓகே. சப்நெட்டிங் இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 டே நமக்கு அதுக்காக வேணும். பட் இல்ல. ஓகே. ஆஸ் பர் மை நாலேஜ். ஓகே. ஸோ நீங்களும் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி ரொம்ப ஈஸியான யூனிட் தான் சைபர் செக்யூரிட்டி. ஸோ அது நம்ம நெட்வொர்க் முடிச்ச உடனே கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா அது ரிலேட்டட் தான். ஓகே. ஸோ திஸ் திஸ் இஸ் த பிளான். ஓகே. இந்த இடையிலே வந்து சைபர் செக்யூரிட்டி ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம டிபிஎம்எஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். டிபிஎம்எஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸ் தான் லைவ் அதுதான் அப்படிதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த 18th கூட நம்மளோட ஆல்மோஸ்ட் ஆல் த சப்ஜெக்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் 90% ஆஃப் சிலபஸ் நம்ம கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது பெண்டிங் டாபிக்ஸ் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் ஏதாவது இருக்கு, ஏதாவது லைவ்ல வந்து நமக்கு டைம் கிடைக்காம ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்படின்னா வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த 2 days வச்சிருக்கேன். ஓகே. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம்னா நம்மளோட பிளான் என்னன்னா இது வந்து இதே மாதிரியே ஃபாலோ பண்ணணுங்கிறதா என்னோட பிளான். நீங்களும் அதே மாதிரி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு வந்து இதுல வந்து எனக்கு நான் மோட்டிவேட்டடா என்னால பண்ண முடியும். ஓகே. ஸோ அதனால வந்து ஆஸ் பர் திஸ் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். பை சான்ஸ் ஏதாவது ஒரு கிளாஸ் எது டைம் வந்து பத்துலாங்கிற மாதிரி ஏதாவது பெண்டிங் டாபிக்ஸ் ஏதாவது வந்து அப்படின்னா எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு ஃபைனலி இந்த 2 daysல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. அதுக்கப்புறம் ஃபுல் லெங்த் ஸ்டார்டிங்ல இருந்து 5 ஃபுல் லெங்த் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணுவோம். ஓகே. Like from 23rd to 28. Okay. So the practice like throughout the unit 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் மிக்ஸ் பண்ணி உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைப்பேன். இதுதான் பிளான். ஓகே. ஸோ ஒரு சிலவங்க நினைப்பீங்க ஏன் 28th வைக்கிறீங்க 28th தானே எக்ஸாம்னு யாராவது யோசிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு நோட்டிபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்திருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த 20th வந்து வேற ஏதோ எக்ஸாம் நடக்க போகுது. அதனால வந்து இந்த டேல வந்து நம்ம எக்ஸாம் நடக்காது. ஸோ இந்த எக்ஸாம் வந்து நம்ம டேட் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஓகே. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் அதுக்கு அடுத்த மந்த்ல தான் இருக்கும். அக்டோபர் இல்லைன்னா நவம்பர்ல தான் நம்ம எக்ஸாம் வரப்போகுது. இன்கேஸ் 28th முடிச்சுட்டு 29th வரலாமா பார்த்தேன்னா கேலண்டர் எடுத்து பார்த்தேன்னா அது வந்து நம்மளோட நவமி டேஸ். தட் மீன்ஸ் நம்மளோட என்ன சொல்லுவோம் துர்காஷ்டமி அந்த டேஸ் இருக்குல்ல பூஜா ஹாலிடேஸ். ஓகே. ஸோ பூஜா ஹாலிடேஸ் வரதுனால நெக்ஸ்ட் டே எல்லாம் வந்து பூஜைக்கு வைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸாம் கண்டிப்பா வைக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ அந்த நம்பிக்கையில தான் வந்து நான் 28th வரைக்கும் வந்து கிளாஸ் அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் பிளான் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இது வந்து இதே பிளான் வந்து உங்களுக்கு நான் டிரைவ்ல ஷேர் பண்ணிடுவேன். ஓகே. இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருவேன். ஓகே. திஸ் இஸ் கிளாஸ் ஸ்கெடியூல். ஓகே. ஓகே. ஸ்கெடியூல் பார்த்துட்டீங்கல்ல? ஓகே தானே எல்லாருக்கும்? நம்ம வந்து சண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சாட்டர்டே, சண்டேஸ் நோட் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே, சண்டேஸ் வந்து எப்பவுமே லைவ் வந்து 1:30 to 3:30 இருக்கும். ஓகே. 2 hours. மத்த டேஸ் வந்து லைவ் வரும்போது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி மார்னிங்கா இருக்கும். 11 to 1 அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு வீடியோட முன்னாடி வீடியோல இருந்து சொல்லுவேன். ஓகே. ஸோ நான் இன்னைக்கு வீடியோ பண்ணும்போது நாளைக்கு ஸ்கெடியூல் என்னங்கிறது இந்த வீடியோல சொல்லுவேன். அது மாதிரி. ஓகே. ஸோ அது வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து என்ன 2 இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு மெயினா. ஒண்ணு வந்து பிடிஎஃப் பத்தி. இப்ப இந்த கிளாஸ் நெறைய பேர் வந்து பிடிஎஃப் வந்து கேட்பாங்க. கிளாஸ் ஐயோ பிடிஎஃப் கொடுங்க, கண்டென்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்பாங்க. ஸோ நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் நான் வந்து யுஜிசி நெட் கிராக் பண்ணேன். நான் எந்த பிடிஎஃப் எதுவுமே நான் ஃபாலோ பண்ணல. நான் வந்துட்டு கிளாஸஸ் ரெகுலரா வாட்ச் பண்ணேன். லைவ் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணேன். கிளாஸஸ் ரெகுலரா ரெக்கார்டட் கிளாஸஸ் பண்ணிட்டு அட்டெண்ட் பண்ணிட்டு நோட்ஸ் கிளாஸ்ல இருந்தே நோட்ஸ் எடுத்தேன். ஓகே. நோட்ஸ் வந்து ஷார்ட்ஸா நம்மளோட நமக்கு புரியற மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எடுத்துட்டு இன்கேஸ் லைவ்ல எடுக்க முடியல அப்படின்னா வந்து மறுபடியும் வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்தேன். அவ்வளவுதான். அந்த நோட்ஸ் தான் வந்துட்டு நான் மறுபடியும் என்னோட ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணேன். ஸோ என்ன ஆகுது அந்த ஃபர்ஸ்ட் டைமே வந்து நம்ம நல்லா கவனிப்போம். நோட்ஸ் எடுக்கிறதுக்காக நம்ம நல்லா கவனிப்போம்.
ஸோ வந்து உங்க மைண்ட்ல அது வந்து ஸ்டிக் ஆகும். பிளஸ் நோட்ஸும் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ ஈஸியா வந்துட்டு பிடிஎஃப்னா வந்து நெறைய கன்டென்ட் இருக்கும். ஃபுல்லாவே வந்துட்டு ரிவிஷன் பண்ணும்போது வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ ஈஸி நோட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிவிஷன் ஈஸியா பண்ணலாம். தட் இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 99.57% வந்து யுஜிசி நெட் கிராக் பண்ணேன். ஓகே. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. செகண்ட் வந்து என்னன்னா, இந்த கோர்ஸுக்காக இது ஒரு 50 டேஸ் ஃப்ரீ கோர்ஸ். ஓகே. இந்த கோர்ஸுக்காக நான் வந்து எந்த ப்ரமோஷனும் பண்ண போறதில்ல. லைக் வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் சேனல்ஸ் எதுவுமே கிரியேட் பண்ண போறதில்ல. இது வந்து என்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல நான் பண்றது. ஆ ஓகே. ஸோ எனக்கு அது டெலிகிராம் சேனல்ஸ், மெசேஜஸ் அதுவுமே உங்களுக்கு எதுவுமே வராது இந்த கோர்ஸ் ரிலேட்டடா. ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸோட டைம் தெரியணும். அடுத்த வீடியோ என்ன எப்ப இருக்கு? அடுத்த லைவ் எப்ப இருக்கு? அப்படி தெரியணும் அப்படின்னா, நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணணும். ஓகே. ஸோ எல்லா த்ரூஅவுட் த கோர்ஸ் ஆல் த மெசேஜஸ் வில் பி த்ரூ திஸ் யூடியூப் ஒன்லி. ஓகே. ஸோ அது யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு கிளாஸ் வேணும், உங்களுக்கு டெடிகேட்டடா நீங்க படிக்கணும், இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நீங்க அ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் த நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்படிதான் உங்களுக்கு முடியும். ஓகே. ஸோ அது வந்து ரொம்ப கிளியரா யோசிச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணேன்னா, அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் ஆகும்போது உங்களுக்கு நெறைய பர்டன் ஆயிடும். ஓகே. அதனால ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்ரி டே மினிமம் 4 ஹவர்ஸ். ஓகே. ஸோ 4 ஹவர்ஸ் மினிமம் டெடிகேட் பண்ணுங்க. எல்லா என்டர்டெயின்மென்ட், ஃபன் ஆக்டிவிட்டீஸும் ஒரு 3 மந்த்ஸ்க்கு கட் பண்ணிட்டு, ஃபுல்லா வந்து உங்க டிஆர்பி, சிஎஸ் கிராக் பண்றதுக்காக நீங்க டெடிகேட் பண்ணுங்க. சக்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. எனக்கு இது மாரி 3 மந்த்ஸ் வந்து படிக்கணும். இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜாப். ஸோ நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணா தான் முடியும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணேன்னா, கண்டிப்பா அவங்க வந்து ஒத்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு டைம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்காக தான். உங்களோட யூசுவல் டைம்ல இருந்து இன்னும் எவ்ளோ டைம் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு நான் என்னென்ன வேலை பண்ணா தான் எனக்கு முடியுங்கிறது நீங்களா கால்குலேட் பண்ணுங்க. லைக் குக்கிங் கட் பண்றது, குக்கிங் கொஞ்சம் ரெடியூஸ் பண்றது, இல்லன்னா வந்துட்டு குழந்தைங்கள வந்துட்டு இன்னும் வேற அம்மா கிட்ட எல்லாம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்க கிட்ட கொடுக்கறது. அது மாரி கொஞ்சம் நீங்களா வந்து உங்களோட ஃபேமிலி டைம் வந்து கொஞ்சம் உங்க ஸ்டடீஸ்க்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே. நீங்க ஒரு பெரிய ஒரு இது பண்ண போறோம். அதுக்கு நீங்க நம்ம எஃபோர்ட் நல்லாவே இருக்கணும். ஓகே. அப்பதான் வந்துட்டு நம்மளால நல்லபடியா எக்ஸாம் எழுத முடியும். ஓகே. அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான மேட்டர். இப்போ உங்களுக்கு 4 ஹவர்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, இன்னும் நீங்க என்ன யோசிக்கணும் தெரியுமா? ஓகே. இன்னும் நான் என்ன பண்ணா எனக்கு ஒரு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்? நான் எந்த வொர்க் ரெடியூஸ் பண்ணனா, இல்ல எனக்கு தூக்கம் வந்து கட் பண்றதா? நீங்க யோசிச்சுக்கோங்க. எந்த விதமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும்ங்கறத யோசிக்கணும். அ சின்சியரா படிக்கணும். ஓகே. சோ இந்த கோர்ஸ் நீங்க எடுக்குறீங்க அப்டின்னா, தயவு செஞ்சு கரெக்ட்டா ஃபாலோ பண்ற மாரி இருக்கிற மாரி இருந்தன்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சின் அ எஃபோர்ட் போடாம கிடைக்க போறதில்ல. நான் இப்பவே சொல்லிர்றேன். இப்போ ஒரு சிலங்க இருக்காங்க, எனக்கு இது வேணும், ஜாப் வேணும். ஆனா எஃபோர்ட் போட முடியல. எனக்கு நெறைய எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த இருக்கு, எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, எனக்கு ஜாப் இருக்கு, குழந்தைங்க இருக்கு. ரொம்ப ரொம்ப எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு ஒரு யூஸும் கிடையாது. எல்லாருக்குமே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. ஆனா நம்ம டைம் எந்த மாரி அ யூட்டிலைஸ் பண்ணும் பொறுத்து தான் நம்மளோட லைஃப் ஃபியூச்சர். ஓகே. சோ அது நல்லா ஞாபகத்துல வச்சுட்டு பிளான் பண்ணுங்க. ஓகே. சோ இதுதான் வந்து 2 இம்பார்ட்டன்டான மேட்டர். சோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் கிளாஸ் நோட்ஸ் கிளாஸ்ல இருந்து எடுக்கணும். செகண்ட் திங் இஸ் மினிமம் 4 ஹவர்ஸ் படிக்கணும். ஓகே. தேர்ட் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே உங்களுக்கு இந்த த்ரூ யூடியூப் மட்டும் தான் வரும். வேற டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனல்ஸ் எதுவுமே உங்களுக்கு மெசேஜ் எதுவுமே வராது. சோ ஆ நீங்க வந்து ப்ராப்பரா வந்து உங்களுக்கு கோர்ஸ் வேணும் அப்டின்னா, நீங்களா வந்துட்டு அது எனேபிள் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே. தேங்க் யூ சோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங் திஸ் சேனல். ஆ அது மாதிரி இவ்வளோ நேரமா லிசன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்டின்னா, இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து லைக் பண்ணுங்க. அப்புறம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சஜெஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ. ஓகே. குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணுங்க. சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ஓகே. சோ நீங்க உங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே வந்துட்டு நல்லபடியா எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க உங்களோட சைட்ல இருந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே. Our first class will be this Sunday, that is 20th July. Timing is 1:30 p.m. Okay, 1:30 to 3:30. Okay.
So thank you so much and take care.